ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சோளா பூரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சோளா பூரினாவே நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஆனால் இது போல் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோளா பூரி செய்கிறதுக்காக இப்போ 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவை எடுத்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இது போல் ரவையை நல்லா கலந்து விட்டுடணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். சோளா பூரிக்கு மைதாவில் தான் செய்யணும். அதனால் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தயிரும் ரவையும், அதையும் சேர்த்து நல்லா இதில் கலந்து கொடுக்கணும். இந்த தயிர் ரவையில் சேர்க்குறதுலேயே நமக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இந்த மாவில். அதனால் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது போல் முதல்ல கலந்து விட்டுடணும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பார்த்து சேர்த்து நம்ம மாவை கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி எடுக்காது. நம்ம மைதா மாவில் நம்ம மாவு பிணையிறதுனால இந்த மைதா மாவுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம இது போல் நல்லா சாஃப்டாக மாவை பிணைஞ்சு விட்டுக்கணும். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிணையோம்ல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சு விட்டாச்சு. இதை நல்லா அப்படியே இது போல் மடித்து கொடுத்து இதை நல்லா அப்படியே ஊற வைக்க போகிறோம். இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மேலே இது போல் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா இது போல் ரோல் பண்ண மாதிரி நம்ம மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஊற வச்சிடலாம். இது போல் மாவை நம்ம ரோல் பண்ணி வைக்கிறதுனால இதில் ஈரப்பதமும் குறையாது. அது இல்லாமல் இது நல்லாவும் ஊறி வரும். இது அப்படி இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இது நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குல்ல. இது போல் நல்லா மடித்து கொடுத்து இன்னொரு தடவை கொஞ்சமாக பிணைஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம சோளா பூரி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவை எடுத்து இது போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். சோளா பூரி உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சோளா பூரி தரட்டுறதுக்காக ஒரு பூரி மணக்கட்டையில் கொஞ்சமாக மைதா அப்ளை பண்ணிடலாம். சாதாரணமாக சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு தரட்டுற மாதிரி ரொம்ப மெலிசாக தரட்டாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இதை கொஞ்சம் லைட்டாக திக்னஸுக்கு நம்ம தரட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு திக்காக தரட்டினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த அளவுக்கு புகை வர அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த சோளா பூரி நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா இது நல்லா உப்பி வரும். இது எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா சவக்க வைக்கலாம். இதை நல்லா சவந்து வரட்டும். ஓரளவுக்கு நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ சுலபமாக இந்த சோளா பூரி நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.